சரி, கற்பனசாமி திருவடி போட்டு வணக்கம் நம்பளே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை பாதிப்பு விலக எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் விதையில் தீபம் போட்டால் செய்வினை பாதிப்பு விலகும். மிளகாய் விதையில் தீபம் போடுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு அகல் விளக்கில் நீங்கள் 9 சொட்டு வேப்பெண்ணெய் ஊற்றணும். வேப்பெண்ணெய் 9 சொட்டு விட்டு அதுக்கப்புறம் திரியை போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகா விதை இருக்கு இல்லையா, அந்த மிளகா விதை 9 விதை வச்சு அதுக்கப்புறம் தீபம் செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு செய்வினை பாதிப்பு விலகும். இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு. அடுத்து கலசம் வைத்து பூஜை செய்தால் செய்வினை பாதிப்பு விலகும். அதாவது கலசம் ஒரு மண் கலசமோ அல்லது செம்போ நீங்கள் வச்சு அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர் ஊற்றிக்கணும். பன்னீர் விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பலையை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தேங்காயை வச்சு நீங்கள் கலசம் மாதிரி செஞ்சு பூஜை பண்ணாலே போதும். அந்த மாதிரி கலசம் வச்சு பூஜை செய்யும்போது மாரியம்மன் அல்லது காளியம்மனே வாசம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் இந்த பாதிப்பு எல்லாம் விலகும். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.